மகாபாரதத்தில் ஒரு கிளை கதை ஒன்று உண்டு. தான தர்மத்தை பற்றி பேசுவதனால் அந்த கதையை சொல்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு கதை, எல்லோரும் இறந்த பிறகு மறுமையில் சொர்க்கம் நரகம் வாழ்க்கையில உண்டு. அது நம்புது அந்த கதை. ஒரு பெரிய கருமி, அப்படிப்பட்ட ஒரு கருமி, அவன் இறந்து போய்விட்டான். இறந்து போய் மேலுலகத்திற்கு வருகிறான். எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, இவன் நரகத்துக்கு தான் போறான். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒண்ணு செஞ்சது கிடையாது. எப்படிப்பட்ட ஆள்னா, ஈர கையால காக்கா கூட, எச்சி கையால காக்கா வளர்க்கினவன் கிடையாது. எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் அவன் நரகத்திற்கு தான் போறான். ஆனால் அதிசயம், சொர்க்கத்திற்கு போய்விட்டான். அவனுக்கே பெரிய அதிர்ச்சி, சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. யோசித்து பாருங்கள். இப்ப நீங்க எல்லாம் சொர்க்கத்துல இருக்கிறீங்க, ஒரு கருமியையும் சொர்க்கத்துக்குள்ள விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏடாடே, நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இவனையும் சேர்த்து எங்களோட அனுப்பியிருக்கியே. அப்படித்தான் கேட்கிறார்கள் இறைவனிடத்தில். இவனை எப்படி அனுப்புனீங்க, இவன் எப்படி சொர்க்கத்துக்கு வந்தான்? அப்போதுதான் அந்த கிளை கதை சொல்கிறது. ஒரு நாள் இவன் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஒரு ஏழை நெடுநாள் பசியில் இருக்கக்கூடிய ஒருவன் அவன் வாசலில் வந்து கத்துகிறான், ஐயா பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா, சாப்பாடு இருந்தா கொடுங்க ஐயா அப்படின்னு. இவன் என்ன செஞ்சிட்டான், டக்குன்னு கையெல்லாம் கழுவிட்டு சாப்பாடெல்லாம் பூட்டி வச்சுட்டு வெளியில் வந்து, என் வீட்டுல ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டான். ஐயா ரொம்ப பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படியா. என் வீட்லயே ஒண்ணும் இல்லப்பா, நானே ரொம்ப பசியில கிடக்குறேன் அப்படின்ட்டு போனவன் திரும்பி, இதோ பாரு அந்த முக்கு தெரு இருக்குல்ல, அந்த தெரு கோயில்ல அன்னதானம் பண்றாங்க, அங்க போய் சாப்பிடு அப்படின்னு. அதனால் அவனுக்கு சொர்க்கம். இவங்கெல்லாம் அதிர்ச்சி, என்னது, ஒரு சாப்பாடை கூட பகிர்ந்துக்கல, எங்கோ ஒரு அன்னதானம் படைச்சிருக்கிறத சொல்லி இருக்கிறான், அதுக்கு சொர்க்கமா என்ற போது அந்த மகாபாரத கிளைக்கதை சொல்கிறது. அவன் பசியோடு போனான் அல்லவா, பசியோடு போய்விட்டு அங்க இருக்கிற அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்ட போது அவன் வயிறு வாழ்த்தியதான். மகாராசன் இந்த சாப்பாடு இருக்கிற இடத்த சொன்னானே என்று அந்த வயிறு வாழ்த்தியதான் கதை சொல்கிறது. அவன் சுட்டு விரல் இருக்குல்ல, அவன் வாழ்க்கையில் அவன் சுட்டு விரல் செய்த புண்ணியத்திற்காக அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும்.